காலையின் முதல் ஒளியை பார்க்கும் போதெல்லாம் அது உன் வாழ்க்கையின் புதிய பக்கம் என்று நினை. கடந்ததை மறந்து எழு. இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் மறக்காது வருவது போல, துன்பம் எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் அருள் வந்து சேரும். நீ அந்த ஒளியை நம்பிக்கையாய் ஏற்றுக்கொள். அது வெளி ஒளி அல்ல, உன் உள்ளத்தின் ஒளி. அந்த ஒளி நீ உன் சிந்தனையில் வளர்த்து கொள்ளும் நம்பிக்கை. நீ சில நேரங்களில் உன் வாழ்வை பார்த்து வருந்துவாய். எதுவும் என் விருப்பப்படி நடப்பதில்லை என்று சொல்லிக் கொள்வாய். ஆனால் பிள்ளையே, உன் விருப்பம் சில நேரங்களில் உனக்கு துன்பம் தரும். எனவே நான் சிலவற்றை நிறைவேற்ற மாட்டேன். அது தண்டனை அல்ல, அது அருள். நீ சின்ன குழந்தை போல உன் விருப்பத்தை கேட்பாய். ஆனால் தாய் அறிந்தவள். அந்த விருப்பம் தீயை தொடுவது போல. அதனால் அவள் தடுக்கிறாள். அவள் கோபமாய் இல்லை, கருணையாய் நிற்கிறாள். அதுபோல நானும் உன் ஆசைகளை வடிகட்டி தருகிறேன். நீ கடந்த காலத்தை பற்றி பிடித்து நிற்காதே. அது ஒரு நிழல். நீ அதை தாங்கிக் கொண்டால் உன் தற்போதைய ஒளியை மறைக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆனால் நீ அந்த நிழலை விட்டுவிட வேண்டும். மண்ணில் புதைந்த விதை மேலே எழும்போது அதன் பழைய தோலையை விட்டுவிடுகிறது. அதுபோல் நீயும் கடந்ததை விட்டுவிட வேண்டும். உன் ஒளி புதிதாய் மலரட்டும். உன் இதயம் காயப்பட்டிருந்தால் அதில் அன்பை ஊற்று. காயம் கருணைக்கு வழி செய்கிறது. கடினமான இதயத்தில் அருள் நுழையாது. உடைந்த இதயம்தான் தெய்வத்தின் வாசல். நீ அழுதால் உன் கண்ணீரை அர்ப்பணிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன். கண்ணீர் உன் ஆவி சுத்தமாகும் நீர். அதில் குற்றமில்லை, அதில் அருள் இருக்கிறது. நீ உலகத்தில் எதையாவது இழந்தாய் என்றால் அது அருளுக்கான இடம் திறந்தது. நிறைந்த பாத்திரத்தில் நீர் ஊற்ற முடியாது. உன் வாழ்க்கையில் சில காலங்கள் வெறுமையாய் தோன்றும். ஆனால் அந்த வெறுமைதான் அருளின் வெளி. நான் அந்த இடத்தை நிரப்பி நிற்பேன். நீ பொறுமையாய் இரு. பொறுமை மலர். அது எளிதில் மலராது. ஆனால் மலர்ந்ததும் அது நிம்மதியை தரும். நீ சூரியன் உதிக்கும் பொழுது அது உனக்கே வேண்டிய ஒளி. அந்த ஒளியில் உன் ஆன்மா நனைவதை உணர். சூரியன் பூமிக்கு வேறுபாடு காட்டாது. நல்லவன் தீயவன் என்றே காணாது. அதுபோல நானும் என் பிள்ளைகளுக்கு வேறுபாடு காட்ட மாட்டேன். ஒவ்வொருவருக்கும் அருள் வேறுபட்ட வடிவில் வருகின்றது. ஆனால் அது எல்லோருக்கும் சமமாக பிரகாசிக்கும். நீ உன் மனதில் எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய். கோபத்தை விதைத்தால் துன்பம் முளைக்கும். அன்பை விதைத்தால் அமைதி மலரும். உன் சிந்தனை உன் விதி. அதனால் உன் மனத்தில் நல்ல எண்ணங்கள் வளரட்டும். உன் எண்ணம் சுத்தமானால் உன் பாதை ஒளிமயமாகும். நீ ஒரு நாள் விழுந்து நின்று விடுவாய். உன் முயற்சி தோல்வியடையலாம். ஆனால் அது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பாடம். நான் உன் அருகில் நிற்கிறேன். நீ மீண்டும் எழும்பும் வலிமை உன்னுள் இருக்கிறது. அந்த வலிமை உன் ஆன்மாவின் வடிவம். நான் அதை தூண்டும் காற்று. நீ உன் சிந்தனையை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். மனம் ஒரு குதிரை போல. அதை கட்டுப்படுத்தாவிட்டால் அது உன்னை இழுத்துச் செல்லும். ஆனால் நீ அதனை நிதானமாக நடத்தினால் அது உன்னை இலக்கை நோக்கிச் செலுத்தும். அந்த கட்டுப்பாடு தியானம். தியானம் என்பது உட்கார்ந்து கண் மூடும் செயல் அல்ல. அது ஒவ்வொரு நிமிடத்திலும் விழிப்புணர்வாக இருப்பது. நீ உலகத்தின் சத்தத்தில் மூழ்கிவிடாதே. சத்தம் மனத்தின் தெளிவை குலைக்கும். நீ அமைதியில் மூழ்கினால் அதிலிருந்து அருள் எழும். அமைதி என்பது ஒரு சத்தம் அல்ல, அது உயிரின் இசை. அந்த இசை நீ கேட்கும் போது நான் உன் இதயத்தில் பேசுகிறேன். நீ துன்பத்தின் நேரத்தில் உன் உள்ளத்தில் கேள். நான் இப்போது என்ன கற்றுக்கொள்கிறேன்? அந்த கேள்வி உன் மனதை அருளுக்கு திறக்கும். துன்பம் ஒரு சித்திரம், அதில் ஒளி மறைந்திருக்கும். நீ அமைதியாய் பார்த்தால் அந்த ஒளி வெளிப்படும். நீ உன் உயிரின் அர்த்தத்தை தேடுகிறாய். ஆனால் அந்த அர்த்தம் வெளியே இல்லை, உன்னுள்தான். நீ பிறந்தது ஒரு காரணத்திற்காக. நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நொடியும் அந்த காரணத்தை நிறைவேற்றும் வழி. அதனை அறிய நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நீ ஒருவரை நேசிக்கும் போது உன் இதயம் தெய்வமாக மாறுகிறது. அன்பு தெய்வத்தின் வடிவம். நீ அன்பு கொடுக்கிறாய் என்றால் நீ தெய்வத்துடன் பேசுகிறாய். அன்பு எளிமையானது, ஆனால் அதில் சக்தி அளவில்லாதது. நீ மன்னிக்க முடியாமல் தவிப்பாய். ஆனால் நினை, மன்னிப்பு என்றால் மறந்து விடுவது அல்ல, அன்பு மேலாக இருப்பது. நீ மன்னிக்கிற போது உன் உள்ளத்தின் சங்கிலிகள் உடையும். அந்த சங்கிலிகள் உடைந்த இடத்தில் நான் நுழைகிறேன். நீ வாழும் வரை துயரமும் மகிழ்ச்சியும் மாறி வரும். நீ அதை எதிர்த்து போராட வேண்டாம். அவை இரண்டும் உன் பாதையின் இரு கரைகள். அந்த இரண்டின் நடுவே நான் ஓடும் நதியாக இருக்கிறேன். நீ அதில் நம்பிக்கையுடன் நீந்தி இரு. நான் உன்னை பாதுகாப்பேன். நீ உன் இதயத்தின் மையத்தில் தீபம் ஏற்றி வைத்திரு. அந்த தீபம் உன் நம்பிக்கை. அது மந்தமாகலாம், ஆனால் அணையாது. காற்று பலமாக அடித்தாலும் அந்த தீபம் மீண்டும் எரியும். ஏனெனில் அந்த தீபம் நான் தான். நீ ஒருவரை காயப்படுத்தி இருக்கலாம், அதற்கு வருந்து. அந்த வருத்தம் உன்னை சுத்தப்படுத்தும். நீ மன்னிப்பு கேட்டால்
அது தெய்வத்தின் வழி. மன்னிப்பு கேட்கும் நெஞ்சம் பெரிது. அதனை நான் அரவணைப்பேன். நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் அர்ப்பணிப்பாகக் காண். உன் சுவாசம் கூட ஒரு வழிபாடு. நீ உழைக்கும் போது அது அர்ச்சனை. நீ அமைதியாய் சிந்திக்கும் போது அது தியானம். நீ பிறருக்கு உதவும் போது அது பூஜை. உன் ஒவ்வொரு செயலும் தெய்வத்தின் பணி. நீ உன் உடலுக்கு மரியாதை கொடு. அது மண்ணால் ஆனது, ஆனால் அதில் தெய்வத்தின் ஒளி எரிகிறது. உன் உடல் ஆலயம். அதை தூய்மையாய் வைத்திரு. உன் சிந்தனை அதில் தீபம், உன் இதயம் அதில் ஆராதனை. நீ உலகம் உன்னை மறந்துவிட்டது என்று நினைத்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன் சுவாசத்தில் கலந்திருக்கிறேன். உன் மூச்சு நின்றுவிடும் வரை என் அருள் உன் உடலில் ஓடிக்கொண்டே இருக்கும். நீ சிந்தனையில் மாறாமல் இருந்தால் உன் வாழ்வு நிம்மதியாகும். ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடம், ஒவ்வொரு தோல்வியும் ஒரு வழிகாட்டி, ஒவ்வொரு காயமும் ஒரு கற்பிதம். நீ அவற்றை அறிந்தால் உன் மனம் வலிமையாவதோடு அமைதியையும் அடையும். நீ பிறருக்கு நன்றி கூற கற்றுக்கொள். நன்றி கூறும் இதயம் தெய்வத்தின் இருப்பிடம். நன்றி சொல்ல மறந்தவன் உலகின் அர்த்தத்தை இழந்தவன். நன்றி சொல்லும் இதயம் காற்று போல மென்மையாயிருக்கும். அந்த மென்மை அருளின் வடிவம். நீ வாழ்க்கையில் பெருமை கொள்ளாமல் பணிவாயிரு. பணிவு தெய்வத்தின் ஆடை. பெருமை கொண்ட இதயத்தில் நான் தங்க மாட்டேன். நீ எவ்வளவு உயர்ந்த நிலையிலும் இருந்தாலும் மண்ணை மறக்காதே. மண்ணில்தான் விதை உயிர் பெறுகிறது. நீ அந்த மண்ணின் துளி. அதில் நான் உயிர் ஊட்டுகிறேன். நீ உன் சிந்தனையில் ஒளி வைத்துக்கொள். இருள் வந்தால் அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். உன் பயணத்தின் கடைசியில் நீ அறிந்து கொள்வாய், என் ஒளி நானல்ல, அது அம்மாதான் என்று. பிள்ளையே, நீ சோர்வடையும் நேரங்களில் என்னை நினை. உன் கண்களை மூடு. உன் மூச்சை கேள். நான் அங்கே இருக்கிறேன். என் குரல் உன் இதயத்தில் மெதுவாய் சொல்லும், நீ தனியாக இல்லை. அந்த ஒரு வாக்கு உனக்கு வலிமையாகும். நீ ஒரு நாள் இறுதி வரை பயணித்த பின் உன் உயிர் என் ஒளியில் கலந்துவிடும். அந்த நொடி மரணம் அல்ல, திரும்பிச் சேர்தல். நீ ஒளியாகி என் மார்பில் தங்கி என் மூச்சில் கலந்து அமைதியாகி நிற்பாய். நான் சொல்வேன், என் பிள்ளையே, நீ உன் புனித பாதையை முடித்தாய். அந்த நிம்மதிதான் ஆன்மாவின் ஓய்வு, அருளின் நிறைவு, என்றும் என்றும் என்றும். பிள்ளையே, ஒவ்வொரு விடியலும் உனக்காகவே பிறக்கிறது. நீ கண் திறக்கும் அந்த நொடியே என் அருள் உன் மூச்சில் கலந்திருக்கிறது. நீ அதை உணரவில்லை என்றாலும் நான் உன் சுவாசமாக இருக்கிறேன். உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு தாளமும் என் பெயரை பாடுகிறது. நீ விழிக்கும் பொழுது உன் விழிகள் வெளிச்சத்தை பார்க்கின்றன. அந்த வெளிச்சம் வெளியில் இருந்து வருவதல்ல, அது உன் ஆன்மாவிலிருந்து எழும் ஒளி. அதனை பாதுகாத்துக்கொள், ஏனெனில் அந்த ஒளிதான் என் இருப்பின் அடையாளம். நீ உன் வாழ்க்கையின் பாதையில் பல மாறுபாடுகளை சந்திப்பாய். சில நாட்கள் இனிமையாகவும் சில நாட்கள் சோதனையாகவும் இருக்கும். சில நேரங்களில் உலகம் உன்னை நிழலாகத் தள்ளும். சில நேரங்களில் அது உன்னை உச்சிக்கு கொண்டு போய்விடும். ஆனால் நினை, இந்த எல்லாவற்றும் கடந்து போகும். நாளின் முடிவில் சூரியன் மறைந்தாலும் மறுநாள் அது மீண்டும் உதிக்கும். அதுபோல நீ எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நட. நான் உன் பாதையின் நிழலாய் வருகிறேன். உன் திசையை மறக்காமல் வழிகாட்டுகிறேன். நீயை துன்பப்படுத்துபவர்கள் உன் எதிரிகள் அல்ல. அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான பாடங்களை தரும் குருமார்கள். அவர்கள் உனக்கு துன்பம் தருவதன் வழியே உன் வலிமையை வெளிப்படுத்துகிறார்கள். நீ அவர்களை வெறுக்க வேண்டாம். அவர்களுக்காக மௌனமாக ஆசீர்வதிப்பாயாக. ஒரு நாள் நீ புரிந்து கொள்வாய், அவர்கள் இல்லாமல் நீ இன்று உள்ள அளவிற்கு வலிமையடைய முடியாது என்று. நீ கடந்ததை பற்றி கவலைப்படாதே. கடந்தது ஒரு கதை. நீ அதில் வாழ்ந்தாய், கற்றாய், வளர்ந்தாய். அந்த கதையை நினைத்து வருந்தாதே. மாறாக அந்த அனுபவத்தால் நீ உருவான மனிதனை கண்டு மகிழ். உன் காயங்கள் உன்னை அழிக்கவில்லை, அவை உன்னை அருளுக்கு அருகே கொண்டு வந்தன. உன் கண்ணீரின் வழியேதான் உன் கண்கள் அருளை காண கற்றுக்கொண்டன. நீ உன் மனதில் அமைதியை வளர்த்துக்கொள். கோபம், பயம், சந்தேகம் இவை அனைத்தும் காற்றின் புயல். அந்த புயலில் தெய்வத்தின் குரல் கேட்க முடியாது. நீ அமைதியாயிருந்தால் நான் உன்னிடம் பேசுவேன். என் குரல் மெல்லியதாக இருக்கும். அது காற்றில் கலந்தது போலவும் இதயத்தில் இசை போலவும் ஒலிக்கும். நீ அதனை உணர்ந்தால் உன் துன்பம் மாய்ந்து போகும். நீ ஒரு நாள், அம்மா, நான் எத்தனை முறை முயற்சித்தும் தோல்வியடைந்தேன் என்று வருந்தலாம். ஆனால் என் பிள்ளையே, தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புனித கதவு. நீ ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு புதிய அறிவை பெறுகிறாய். தோல்வி உனக்கு சோர்வு தரலாம், ஆனால் அதே தோல்வி உன் நம்பிக்கையை நெருப்பாய் மாற்றும். நம்பிக்கை என்பது அருளின் நெருப்பு, அது அணையாது. நீ உன் வாழ்க்கையில் பெற்றதற்காக பெருமை கொள்ளாதே.
இழந்ததற்காக வருந்தாதே. பெற்றதும் இழந்ததும் இரண்டும் ஒரு புனித சமநிலை. கடல் அலை போல ஒன்று மேலே எழும்பும், ஒன்று அடங்கும். ஆனால் கடல் மாறாது. அதுபோல உன் ஆன்மா நிலைத்தது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ அதனை உணர்ந்தால் உன் மனம் அமைதியாகும். நீ பிறரின் பிழைகளை பார்க்கும் முன் உன் இதயத்தின் கண்ணாடியை பார்க்க கற்றுக்கொள். உன் இதயத்தில் ஒளி இருந்தால் பிறர் இருளில் கூட நன்மையை பார்க்க முடியும். ஆனால் உன் மனம் இருளில் இருந்தால் ஒளியும் நிழலாகத் தோன்றும். எனவே பிறரை மாற்ற முனையாதே. உன் மனதை துலக்கிக் கொள். அதில் இருந்து வெளிப்படும் ஒளி உலகையே மாற்றும். நீ அன்பு காட்டாமல் வாழ முடியாது. அன்பு இல்லாத இதயம் மரம் போல, ஆனால் அதன் வேர் உலர்ந்திருக்கும். அன்புதான் உயிரின் நீர். நீ அன்பை வளர்த்தால் அது நிழலும் பழமும் தரும் மரமாக மாறும். நீ பிறருக்கு கொடுத்த அன்பு உன்னிடம் பல மடங்கு திரும்பும். அதுவே கர்மத்தின் விதி. நன்மை நீடிக்கும் அலை போல உன்னை காப்பாற்றும். நீ பிரார்த்தனை செய்யும் போது உன் மனதை சுத்தப்படுத்து. வார்த்தைகள் தேவையில்லை, உணர்வு போதும். நீ உன் சுவாசத்துடன் என்னை நினைத்தால் அதுவே புனிதம். பூக்கள், தீபம், நீர், இவை அனைத்தும் சின்னங்கள். உண்மையான பூஜை உன் இதயத்தின் திறப்பில்தான். அந்த இதயத் திறப்பு ஒரு அருள் வாசல். நான் அந்த வாசலின் பின்புறம் காத்திருக்கிறேன். நீ திறந்தால் நுழைந்து விடுவேன். நீ துன்பத்தில் ஏன் நான் மட்டும் என்று கேட்க வேண்டாம். துன்பம் உன்னை கொல்லாது. அது உன்னுள் உறங்கும் அருளை எழுப்பும். பாறை உடைந்தால்தான் அதன் உள்ளே இருக்கும் தங்கம் தெரியும். அதுபோல் உன் சோதனைகள் உன் ஆன்மாவின் ஒளியை வெளிப்படுத்தும். நீ ஒருவருக்கு தீங்கு செய்தால் அந்த தீமை உன்னிடம் திரும்பும். நீ பிறருக்கு நன்மை செய்தால் அது உன்னை சூழும் ஒளியாக மாறும். நன்மையும் தீமையும் வெளியில் வருவதில்லை. அவை உன்னுள் பிறக்கும் விதைகள். எந்த விதையை நீ போடுகிறாயோ அதற்கேற்ப உன் வாழ்க்கை மலரும் அல்லது வாடும். நீ அமைதியின் வழியில் நடந்தால் நான் உன்னுடன் நடக்கிறேன். கோபம் கொண்டால் நான் உன்னிடம் இருந்து விலக மாட்டேன். ஆனால் நீயே என்னை உணர முடியாது. உன் மனம் இருளால் மூடப்படும். ஆனால் நீ ஒரே நொடியும் நின்று அம்மா என்று நினைத்தால் அந்த இருள் கிழியுமே. ஒளி உன்னுள் பாயும். நீ சில நேரங்களில் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைப்பாய். ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிவேன். உன் சிந்தனை பிறருக்கு புலப்படாது. ஆனால் அது எனக்கு தெளிவாய் ஒலிக்கிறது. நீ சொல்வதற்கு முன் உன் இதயம் உணர்வதையே நான் அறிந்து விடுகிறேன். உன் துக்கம் என் துக்கம், உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி. நீ வாழ்க்கையின் அழகை உணர்ந்தால் உன் துன்பம் சிறிதாகத் தோன்றும். ஒரு சிறிய பூ மலரும் போது அது எனது முகம். ஒரு பறவை பாடும் போது அது என் குரல். ஒரு காற்று உன் முகத்தை தொட்டால் அது என் அருள். நீ இவற்றை உணர்ந்தால் ஒவ்வொரு நொடியும் பூஜையாகும். நீ தெய்வத்தை தேடுகிறாய், ஆனால் நான் உன்னுள் இருக்கிறேன். நீ வெளியில் தேட வேண்டாம். உன் இதயத்தின் அமைதியில் நிமிடமொன்றை அமர்ந்து பார்க்க. அங்கே நான் ஒளிந்திருக்கிறேன். உன் மூச்சு மெதுவாகி அமைதியான போது என் குரல் கேட்கும். நான் இங்கே இருக்கிறேன் பிள்ளையே. நீ பிறரின் நன்மையை பார்த்து மகிழ்ந்துவிடு. பொறாமை ஒரு தீ. அது உன் ஆன்மாவை எரிக்கும். பிறர் மகிழ்ச்சியை பார்த்து நீயும் மகிழ்ந்தால் அந்த மகிழ்ச்சி உனக்கு திரும்பி வரும். பிறரின் வெற்றியை பார்த்து உன் மனம் பெரிதாகட்டும். அது தெய்வீக பண்பு. நீ மண்ணை தொடும்போது அது தெய்வத்தின் உடலை தொடுவது போல அந்த மண் உன்னை தாங்குகிறது. உன் கண்ணீரை ஏற்கிறது. உன் காலடிகளை தழுவுகிறது. அதனால் மண்ணை மதிக்க கற்றுக்கொள். இயற்கையை மதிக்காதவன் தாயை மதிக்காதவன். நான் இயற்கையின் ஒவ்வொரு துளியிலும் நிற்கிறேன். நீ துன்பத்தில் சிரிக்க கற்றுக்கொள். சிரிப்பு என்பது தெய்வத்தின் அறிகுறி. நீ சிரிக்கிறாய் என்றால் உன் ஆன்மா இன்னும் உயிருடன் இருக்கிறது. சிரிப்பு அருளின் தீபம். அது இருளை உருக்கும். நீ சிரிப்பாயிருந்தால் உன் அருகில் இருப்பவரும் நிம்மதி அடைவார்கள். அதுவே அருளின் பரவல். நீ சத்தியத்தோடு நடந்தால் உன் வாழ்வில் பயம் இருக்காது. பொய் ஒரு நிழல். அது சில நேரம் குளிர்ச்சி தரும் போல தோன்றும். ஆனால் பின்னர் இருளில் மூழ்கச் செய்யும். சத்தியம் காயப்படுத்தலாம், ஆனால் அது நிம்மதியை கொடுக்கும். நான் சத்தியத்தின் பக்கத்தில்தான் நிற்கிறேன். நீ சத்தியத்திலிருந்து விலகாதே. நீ உன் உள்ளத்தின் குரலை கேள். அந்த குரல் சில நேரம் மென்மையாகவும் சில நேரம் கடுமையாகவும் இருக்கும். ஆனால் அது உண்மை. அதனை அடக்காமல் கேள். அது என் குரல்தான். நான் உன் சிந்தனையின் வழியாக பேசுகிறேன். நான் வெளியில் அல்ல, உன்னுள்தான். நீ உன் இதயத்தின் கதவை திறந்தால் நான் அங்கே மலர்வேன். அந்த மலர் வாசம் உன் வாழ்வை நிரப்பும். நீ பிறருக்குச் செய்யும் அன்பு அந்த மலரின் வாசம் போல பரவும். அன்பு தரும் இதயம் தெய்வத்தின் ஆலயம். அதனை உடைக்காதே. நீ சில நேரங்களில் உன்னை பற்றி குறை கூறலாம். நான் நல்லவன் அல்ல என்று எண்ணலாம். ஆனால் பிள்ளையே, நீ உன்னுடைய சிந்தனையால் அல்ல, உன்னுடைய உள்ளத்தின் தூய்மையால் மதிக்கப்படுகிறாய். தெய்வம் உன் பிழைகளை பார்க்காது.
அது உன் உண்மையான மனதை பார்க்கும். நீ இறுதியில் அறிந்து கொள்வாய், வாழ்க்கை என்பது துன்பங்களின் காடு அல்ல, அது அனுபவங்களின் தோட்டம். நீ அவற்றை அமைதியாய் கடந்து சென்றால் அதன் முடிவில் அமைதி மலரும். அந்த மலர் புனிதமானது, அதில் என் வாசம் இருக்கும். நீ உன் வாழ்வை ஒரு நீண்ட பயணமாக காண வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய யாத்திரை, ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனை, ஒவ்வொரு சிரிப்பும் ஒரு பூஜை, ஒவ்வொரு மன்னிப்பும் ஒரு அர்ச்சனை. அவை அனைத்தும் சேர்ந்து உன் ஆன்மாவின் ஆலயத்தை நிரப்பும். பிள்ளையே, நான் உன்னிடம் சொல்ல வேண்டியது ஒன்றே, பயப்படாதே. உன் வழி எவ்வளவு இருளாய் இருந்தாலும் என் ஒளி உன் அருகில் உள்ளது. உன் துன்பம் எவ்வளவு ஆழமாயிருந்தாலும் என் கருணை அதைவிட ஆழமானது. உன் மூச்சு நிற்கும் வரை நான் உன்னுடன் இருக்கிறேன். அதன் பின் நீ என் ஒளியில் கலந்து விடுவாய். அது மரணம் அல்ல, அது திரும்பிச் சேர்தல். நீ ஒளியாகி, அமைதியாகி, நிம்மதியாகி என் மார்பில் தங்கிவிடுவாய். அப்போது நான் சொல்லுவேன், என் பிள்ளையே, நீ உன் பயணத்தை நிறைவு செய்தாய். அந்த நொடியில் நீ உணர்வாய், நீ எப்போதும் என்னுள் இருந்தாய், நானும் உன்னுள் இருந்தேன் என்று. என்றும் என்றும் என்றும். பிள்ளையே, உன் இதயத்தில் ஒளி இருக்கிறது. ஆனால் நீ அதை அடிக்கடி மறைத்து விடுகிறாய். சில நேரங்களில் நீ உன் துயரத்தை மிகப்பெரியதாக காண்கிறாய். ஆனால் அந்த துயரம் உன்னை அழிக்க அல்ல, உன்னை விழிக்கச் செய்யும். உன் ஆன்மா உறங்கிக் கொண்டிருந்தால் துன்பம் அதை எழுப்பும். ஒவ்வொரு காயமும் ஒரு விழிப்பு, ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு சுத்திகரிப்பு. நீ உன் வலியை நம்பிக்கையால் தாங்கினால் அதிலிருந்து அருள் மலரும். நீ வாழ்க்கையின் இருளில் தள்ளப்பட்டாலும் நினை, இருள் ஒளியின் தொடக்கம். நிழல் இருப்பது ஒளி இருப்பதற்கான சாட்சி. அதனால் உன் துன்பம் கூட உன்னை அருளின் வழியில் செலுத்தும். நீ ஓயாமல் நட. ஒவ்வொரு அடியும் உன் உயிரின் பாடமாகும். நீ பயப்படாதே. ஒவ்வொரு நொடியும் நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ எதையும் இழந்த போது வருந்தி விடாதே. சில நேரங்களில் இழப்பு என்பது விடுதலை. ஒரு பறவை வானில் பறக்க அதன் சிறகு மட்டுமே போதாது, அதன் கூண்டின் கதவு திறக்க வேண்டும். இழப்பு அந்த கதவை திறக்கும். நீ பிடித்து வைத்ததை விட்டுவிட கற்றுக்கொள். விட்டுவிடுவது தியாகம் அல்ல, அது ஒளிக்கான இடம் உருவாக்கும் செயல். நீ ஒருவரை நேசித்தால் அதை வெளிப்படுத்த கூச்சப்படாதே. அன்பு சொல்லப்பட வேண்டும், பகிரப்பட வேண்டும். அன்பு நெருப்பு போல, அதை மறைத்தால் அது உன்னை எரிக்கும். அதை வெளிப்படுத்தினால் அது உலகை ஒளிரச் செய்யும். நீ யாரையும் அன்போடு அணைத்தால் அந்த அணைப்பில் நான் நிற்கிறேன். நீ புன்னகையுடன் பேசினால் அந்த சிரிப்பில் என் ஒளி உலாவுகிறது. நீ உன் மனதில் கருணையை வளர்த்துக்கொள். பிறர் துன்பத்தில் இருந்தால் அவரை உதவ முயலு. சிறு செயலும் பெரும் அர்த்தம் தரும். நீ ஒரு உயிருக்கு நன்மை செய்தால் பிரபஞ்சம் அதை நினைவில் வைக்கும். அந்த நன்மை உன் வழியை ஒளிரச் செய்யும். கருணை என்பது தெய்வத்தின் நதி. அதில் நீ நீந்தினால் உன் மனம் எப்போதும் பசுமையாக இருக்கும். நீ சில சமயம் உன் துன்பத்தை யாரிடமும் பகிர முடியாமல் அமைதியாக காயப்படுவாய். ஆனால் அந்த மௌனத்தில் நானே இருக்கிறேன். உன் வார்த்தைகளில் அல்ல, உன் இதயத்தின் அதிர்வில் நான் கேட்கிறேன். உன் மூச்சு கனமாக இருக்கும் போது நான் அதை மெதுவாக்கி நிம்மதி தருகிறேன். உன் கண்கள் கண்ணீரால் நிறையும் போது நான் உன் கண்ணீரை முத்தாக பெறுகிறேன். உன் வலியை நீ தனியாக தாங்கவில்லை, நான் உன்னுடன் தாங்குகிறேன். நீ மலை மீது ஏறும்போது சோர்வடைவாய். ஆனால் உச்சியில் இருந்து காட்சி பார்க்கும் போது அந்த சோர்வும் இனிமையாக தோன்றும். அதுபோல உன் வாழ்வின் சோதனைகள் கடினமாக இருக்கும். ஆனால் இறுதியில் உன் ஆன்மா உயர்ந்தால் அந்த சோதனைக்கும் நன்றி சொல்லுவாய். நீ உன் வாழ்வை மற்றவருடன் ஒப்பிட வேண்டாம். ஒருவரின் பாதை மலை, இன்னொருவரின் பாதை ஆறு. இரண்டிலும் காட்சியும் சிரமமும் வேறுபட்டது. ஆனால் இரண்டும் கடலுக்கு சேர்கின்றன. நீ உன் பாதையை சிறப்பாக நடந்து முடி. அதுவே உன் தெய்வீக கடமை. நீ நினைவில் கொள், தெய்வம் வெளியில் இல்லை. நீ என்னை ஆலயத்தில், குன்றில், கடலில் தேடுகிறாய். ஆனால் நான் உன் இதயத்தின் மையத்தில் குடியிருக்கிறேன். நீ அங்கே அமைதியாய் அமர்ந்தால் நான் உன்னுடன் பேசுவேன். உன் மனம் நிதானமாயிருந்தால் என் குரல் தெளிவாய் கேட்கும். நான் உன்னிடம் சொல்லுவேன், நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ உன் வழிபாட்டில் வடிவத்தை பார்க்கிறாய், ஆனால் அதில் பொருள் இருக்க வேண்டும். ஒரு பூவால் நனைத்த கல் தெய்வம் ஆகாது, ஆனால் அன்பால் நனைத்த இதயம் தெய்வம் ஆகும். நீ உன் மனத்தின் குளிரை உருக்கி அருளின் வெப்பமாக மாற்ற வேண்டும். அந்த வெப்பம் பிறருக்கு நிம்மதி தரும். நீ உன் சிந்தனையை அறிந்து கொள்ள முயற்சி செய். மனம் உனது நண்பனாகவும் உன் எதிரியாகவும் இருக்க முடியும். மனம் அமைதியாக இருந்தால் அது வழிகாட்டும், ஆனால் கலங்கினால் அது வழி தவறச் செய்யும். மனத்தை அடக்குவது போராட்டம் அல்ல, அது பாசம். நீ உன் மனத்தை நேசிக்க கற்றுக்கொள். அதை அழுத்தாதே, அதை புரிந்து கொள். நீ ஒருவரை மன்னிக்க முடியாமல் இருந்தால் நினை, நீயும் ஏதோ தவறுகளை செய்திருக்கிறாய். ஒவ்வொருவரும் தங்களது சோதனையின் பாதையில் நடக்கிறார்கள்.
ஒருவரை மன்னிப்பது அவருக்கு பரிசு அல்ல, உன் இதயத்திற்கு விடுதலை. நீ மன்னித்தால் உன் இதயம் லேசாகும். அந்த லேசில் நான் நிற்கிறேன். நீ வாழ்க்கையில் அமைதியை தேடுகிறாய். ஆனால் அமைதி என்பது எங்கேயோ போய் காண வேண்டிய ஒன்று அல்ல. அது உன் மூச்சின் இடைவெளியில் இருக்கிறது. நீ மூச்சை கவனித்தால் அமைதி உன்னுள் மலரும். அந்த அமைதி உன் ஆன்மாவின் இசை. அது ஒருபோதும் நின்றுவிடாது. நீ மரத்தை காணும் போது அதன் வேரை நினை. வேரே அதனை நிலைநிறுத்துகிறது. ஆனால் வேரை யாரும் காண முடியாது. அதுபோல உன் வாழ்க்கையின் வேரும் உன் நம்பிக்கையில்தான். உன் நம்பிக்கை நிலையாக இருந்தால் எந்த புயலும் உன்னை உலுக்காது. நம்பிக்கை என்பது அருளின் வேர். அதை ஆழமாகப் போடு. நீ உன் உடலை மதிக்க கற்றுக்கொள். இந்த உடல் மண்ணால் ஆனாலும் அதில் தெய்வத்தின் ஒளி நெருப்பாய் எரிகிறது. உன் கண்களில் அந்த ஒளி பிரதிபலிக்கிறது. உன் கைகளில் அந்த அருள் செயலில் மாறுகிறது. உன் நெஞ்சில் அந்த ஒளி கருணையாக பரவுகிறது. உன் உடல் ஒரு ஆலயம். அதை தூய்மையாக வைத்திரு. நீ பேசும்போது உன் வார்த்தைகளில் அருள் இருக்கட்டும். சொல் ஒரு விதை, அது உயிராக மாறும். நல்ல சொல் மனதை மலரச் செய்யும். தீய சொல் அதை வாடச் செய்யும். நீ சொல்வதற்கு முன் இந்த சொல் நன்மையா என்று உன்னிடம் கேள். அப்போது உன் வாய் தெய்வத்தின் வழி பேசும் கருவியாக மாறும். நீ துன்பத்தை அனுபவிக்காமல் நிம்மதியை பெற முடியாது. குளிர்மழை வரும் முன் மேகம் இருள் கொள்கிறது. அதுபோல துன்பம் அருளுக்கு முன்னுரை. நீ அதை எதிர்த்து போராடாமல் அதிலிருந்து கற்றுக்கொள். துன்பம் வந்தால் அம்மா இதிலும் அருள் இருக்கிறது என்று நினை. அந்த எண்ணமே துன்பத்தை அருளாக்கும். நீ உன் கனவுகளைப் பற்றி கவலைப்படாதே. சில கனவுகள் நனவாக மாறுவதில்லை. ஆனால் அவை உன் உள்ளத்தின் தீயை எரிய வைக்கின்றன. அந்த தீயை அணைய விடாதே. சில கனவுகள் நனவாகாமல் இருந்தாலும் அவை உன் பயணத்தை அர்த்தமுள்ளதாக்குகின்றன. நீ உன் பிழைகளை நினைத்து துன்பப்பட வேண்டாம். பிழை என்பது ஒரு குரு. அது உனக்கு வெளிச்சம் தரும். பிழையை ஒப்புக்கொள்வது தாழ்மையல்ல, அது வலிமை. நீ உன் பிழையை ஒப்புக்கொண்டால் அந்த நொடியில் நீ வளர்கிறாய். நீ உலகத்தின் மாயையில் மூழ்காமல் எளிமையாய் இரு. எளிமைதான் உண்மையான பெருமை. உன் வாழ்வின் வேர்கள் மண்ணில் இருந்தால் நீ எவ்வளவு உயர்ந்தாலும் விழமாட்டாய். மண் தாங்கும், மண் காப்பாற்றும். அதனால் எளிமையை தாங்கி நட. நீ பிறரிடம் அன்பு காட்டி அவர்களின் துன்பத்தை புரிந்து கொண்டால் உன் இதயம் பசுமையாகும். அந்த பசுமை ஒரு மரம் போல எல்லோருக்கும் நிழல் தரும். அதில் நான் குடியிருப்பேன். நான் மரத்தின் நிழலாகவும் மலரின் வாசமாகவும் மழையின் துளியாகவும் உன் இதயத்தின் அன்பாகவும் இருப்பேன். நீ ஒரு நாள் உலகத்தை விட்டு சென்றபோது உன் நினைவு மட்டும் இருக்கும். அந்த நினைவு அன்பாக இருக்கட்டும். பிறர் உன்னை நினைக்கும் போது அவர்கள் நிம்மதி அடையட்டும். அதுவே உன் வாழ்வின் அர்த்தம். நீ இப்போது படிக்கிற இந்த சொற்கள் என் குரல் அல்ல, உன் ஆன்மாவின் ஒலி. நீ இதை படிக்கும் போது உன் இதயம் சுவாசிக்கிறது. அதில் நான் ஒளிவிடுகிறேன். இந்த சொற்கள் உன்னை வழிநடத்தும் தீபங்கள். அவை உன் பாதையில் ஒளி சேர்க்கட்டும். பிள்ளையே, நீ உன் நெஞ்சை திறந்தால் என் அருள் அலை போல் உன்னுள் பாயும். அந்த அலை நிம்மதியின் கடலாக மாறும். உன் சிந்தனை அதில் மூழ்கட்டும். உன் பயம் கரையட்டும். உன் துன்பம் மிதந்து விடட்டும். உன் ஆன்மா ஒளியாகட்டும். நீ இறுதியில் உணர்வாய், நான் வெளியில் இல்லை, உன்னுள்தான். நீயே நானும், நானே நீயும். நீ உன் மூச்சின் நடுவில் அமைதியாக இருந்தால் அந்த அமைதியில் நான் இருக்கிறேன். நீ இறுதியில் என்னுள் கலக்கும் போது அது முடிவல்ல, அது முழுமை. நீ உன் பயணத்தை முடிக்கும் போது நான் உன் முன் நிற்பேன். என் கைகள் விரிந்திருக்கும். என் முகம் புன்னகையாய் இருக்கும். நான் சொல்வேன், பிள்ளையே, நீ வந்தாய். நீ வணங்குவாய். உன் கண்ணீர் விழும். நான் அதை அருளாக ஏற்றுக்கொள்வேன். நீ அமைதியாக என் மார்பில் தங்கிவிடுவாய். அங்கே இருள் இல்லை, வலி இல்லை, மரணம் இல்லை. அங்கே நிம்மதி மட்டுமே. என்றும் என்றும் என்றும்.